அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பாடலில் திருமூலருடைய ஒரு அற்புதமான பாடலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை பற்றி ஒரு அற்புதமான விஷயம். இந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவார், சிவசிவ என்கிற சிவகதிதானே. இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிவசிவ என்கிற தீவினை யாளர் அப்படின்னா, ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா இந்த சிவசிவ மந்திரத்தை உச்சரிக்கும் போது இந்த சிவசிவ மந்திரத்தின் தன்மையால அவன் மனசாட்சிக்கு உட்பட்டு இறைத்தன்மையோட வாழக்கூடிய நெறிமுறைக்கு வரான். அப்போ அவனுக்கு நல்வினை தீவினையை பகிர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படுது. இந்த சிவசிவ மந்திரத்தை ஒருத்தன் உச்சரிக்கும் போது அவனுக்கு நல்வினையும் தீவினையும் செய்யக்கூடிய செயல், செய்யத்தக்க செயல் சொல்லி அவனுக்கு புரிய வருது. இல்லைன்னா அவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எடுக்காதவன் குடிகாரனாகவும், தெருப்பொறுக்கியாகவும், வேடதாரியாகவும், விரோதிகளாகவும், நயவஞ்சகர்களாகவும், அதாவது எண்ணற்ற ஒரு அசம்பாவிதத்தில் விழக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தை தொடாதவனுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகத்தை தொட்டவனுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதத்தில் சிவபெருமான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிறப்பும் அல்ல இறப்பும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு செயலை நம்ம வணங்கும் போது நமக்கான அந்த மந்திரம் நமசிவைய சிவைய நமன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு உபதேசிக்கிறாங்க. அதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது சிவான்ற மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வாசியோகத்துக்கான ஒரு முறை இது. இந்த மந்திரத்தை தொடர்ச்சியா செய்யும் போது தனக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே மனசாட்சிக்கு உட்பட்டு செய்யக்கூடியவனாக இருப்பான். அதனால அவனுக்கு தீவினையாளர், அதாவது தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு மனிதன், தப்பே நடக்கக்கூடிய இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு அதை மனசாட்சிக்கு உட்பட்டு அவன் தீவினையாளர் அப்படின்னா தப்பு செய்யாத ஒரு மனிதனா வாழக்கூடிய தன்மை இது கொடுக்குது. அப்போ இந்த சிவசிவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது ஒரு மனிதன் இறைவனை நோக்கி போகக்கூடிய தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனித குலத்துல அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயவானாகவும், ஒரு தர்மவானாகவும், ஒரு நல்ல மனிதனாகவும், ஒரு குடும்பஸ்தனாகவும், ஒரு நல்ல நண்பனாகவும், சமுதாயத்தில் ஒரு மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய தன்மையை நம்ம முன்னோர்கள் அற்புதமா படிச்சிருக்காங்க. இன்னைக்கு இதுக்காக எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போறோம், எத்தனையோ கிளாஸஸ் போறோம், எத்தனையோ பாடசாலை போறோம், எத்தனையோ கல்விகளை படிக்கிறோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்னைக்கு இந்த நல்ல குணங்கள் வந்திருக்குதா, தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை வந்திருக்குதான்னு கேட்டா தவறு செய்யக்கூடிய சிந்தனை தான் அறியாமையில வந்திருக்குது. ஆனா அந்த சிவசிவ மந்திரம் சொல்றவனுக்கு, சிவனே கதி நிற்பவனுக்கு பாத்தீங்கன்னா கட்டாயம் அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்றத அவனால பிரிஞ்சு பார்க்க முடியும். அது தீவினை மாலும். சிவசிவ என்கிற தீவினை மாலும் அப்படின்னா அந்த மந்திரத்தை அவன் உச்சரிக்க 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 அவன் தீவினை செய்ய மாட்டான். அப்ப தீவினை என்ன ஆகும்? மாலும். அதாவது கர்மாக்கள் சொல்லக்கூடிய தவறு, தப்பு, நம்மளுடைய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குறைய ஆரம்பிச்சு அவன் தீவினையை மாள வைக்கிறான். அதாவது வேக வைக்கிறான். அந்த தீவினையை அவன் அழிக்கிறான். அந்த மந்திரம் அவனை நெறிப்படுத்துது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லுவாங்க. இந்த மனமாகுது சிவசிவா மந்திரத்தை சொல்லும் போது அந்த தீவினை மாளுது. சிவசிவ என்கிற தேவரம் ஆவார். இந்த செயல் உடையவன், இந்த சிவசிவ மந்திரத்தை சொல்றவன் கட்டாயம் தேவர்களுடைய செயல்ல இருப்பான். தேவர்கள் என்பது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த தவறுக்கும் துணை போகாமல் தன்னுடைய வாழ்வில ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இறைவனை பூஜித்து வாழக்கூடிய மனிதர்கள், தவறுகளுக்கு இடம் தராதவர்கள். தேவர்கள் அசுரர்கள், அசுரர்களுக்கு எதிரானவர்கள் தேவர்கள், தேவர்களுக்கு எதிரானவர்கள் அசுரர்கள். அப்ப அசுரத்தன்மையை இழந்து தேவத்தன்மையை அவன் பெறான். இப்படி அற்புதமான விஷயத்தை உள்ளடக்கி தான் சிவசிவ மந்திரம். சிவசிவ என்கின்ற சிவகதி தானே. கடைசியா அவனுக்கு கிடைக்கக்கூடிய மோட்ச பதவி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுடுகாடுன்னு வாங்க. அதாவது சாதாரண மனிதனுக்கு. இவனுக்கு பாத்தீங்கன்னா சுடுகாடு கிடையாது, சிவலோகம். சிவலோகத்துல ஒரு பதவி கிடைக்குது. திருமூலர் ஒரு மனிதனுடைய நெறிக்காக அவர் கண்ட உண்மையை மக்களுக்கு அவருடைய பாடல் வாயிலா நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ இந்த சிவசிவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம இந்த 4 விதமான தீக்கிலையும் நம்ம மாண்டு மடிச்சு நல்ல ஒரு தீக்குள்ள போறோம். அதுதான் நந்தி. நந்தி தான் எனக்கு குருன்னு சொல்லுவாங்க திருமூலர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நந்தின்றது இந்த 4 விதமான தீ தான். அதாவது காமத்தி, கோவத்தி, பக்தி, முக்தி. இந்த 4 தீயும் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு எண்ணற்ற விஷயங்கள்ல வந்து எத்தனையோ பேனர்கள், எத்தனையோ விதவிதமான பலகைகள் வச்சு, விதவிதமான நடிகைகளை வச்சு, பிரபலங்கள வச்சு நம்ம பேனர் பார்க்குறோம். அதெல்லாம் அவங்க வியாபார நுணுக்கத்துக்காக செய்யக்கூடியதா இருக்கே கண்டி, ஆனா இறைத்தன்மையில இருந்து மனிதனுடைய நன்மைக்காக செய்யப்பட்ட ஒரு அற்புதமான விளம்பரம் தான் இந்த சிவ சிவ என்ற மந்திரம் ஆலயங்கள்ல வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த மந்திரத்தை நம்ம சரியா பார்க்குறோமான்றது கேள்விக்குரியதா இருக்கு. நல்லது. நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.